பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள் என்று சொல்றாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்க ஏசப்பா மேல அன்பா இருந்தீங்கன்னா அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நடப்பீங்க, அதுதான் அர்த்தம் இல்லையா? சரி, இப்ப நீங்க புதிதாய் ரட்சிக்கப்பட்டு இப்பதான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட தேவன் என்ன பேசுறாரு தெரியுமா? நீங்க ஒழுங்கா ஆலயத்துக்கு போங்க. தேவனுடைய ஆலயம் இருந்தாதான், தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டாதான் நீங்க செழிப்பா வேரூன்றி வளருவீங்க. அடுத்து என்ன பேசுவாரு? பைபிள் எடுத்து வேதத்தை வாசி, இந்த வசனம் தான் உனக்கு ஆசீர்வாதத்தின் வழியை சொல்லி கொடுக்கும்னு பேசுவாரு. அப்புறம் என்னோடு பேசு, அதுதான் ஜெபம், என்னோடு பேசு, நல்ல ஜெபின்னு சொல்லுவாரு. சரி, அப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? உங்களோட லைஃப்ல கர்த்தர் அழகா மோல்டு பண்ணுவாரு. மோல்டு பண்றதுன்னா என்னன்னா, தேவையில்லாத காரியங்கள் நம்ம கிட்ட ஏதாவது இருக்கும், தேவையில்லாத கேரக்டர் மோல்டிங், கேரக்டர் தேவையில்லாத கேரக்டரை எடுத்து போடுவாரு. அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னா புரியும் உங்களுக்கு. சரி, ஒரு மரம் வந்து குடோன்ல அப்படியே இருந்துச்சுன்னா அது பாலா போயிடும், யாருக்கும் பயன் இல்லாம போயிடும் இல்லையா? ஆனா அந்த மரத்தை எடுத்து ஒரு ஆசாரி என்ன பண்ணுவாரு? அதை வெட்டி செதுக்கி ஒரு டேபிள் ஆகவோ சேர் ஆகவோ ஒரு சோஃபா செய்வார் இல்லையா? அது எல்லாருக்கும் பயனுள்ளதாய் மாறும். அது போல உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் சரிங்க, ரா மெட்டீரியல் அப்படியே இருந்துச்சுன்னா அது யாருக்குமே யூஸ் இல்லை. அதை எடுத்து அந்த ப்ராசஸிங் அந்த பாதையில போகும் பொழுதுதான், உருவாக்குகிற பாதையில போகும் பொழுதுதான் அது ஆசீர்வாதமாய் மாறும். உங்க வாழ்க்கையில உருவாக்கப்படுகிற ஸ்டேஜ், நீங்க கடவுளுக்குள்ள வளர்கிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுல நீங்க அதெல்லாம் பார்க்காம அவங்க பாக்குறாங்களே இவங்க பாக்குறாங்களே வெட்கப்பட்டு இருந்தீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியாது. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது எல்லாருமே சாதாரண மனிதர்களாய் தான் இருந்தாங்க. ஆனா ஏசப்பா தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க இல்லையா? கீழ்ப்படிந்த தொட்டு தேவன் அவர்களையும் ஆசீர்வதிச்சார். அவர்கள் நிமித்தமாய் அநேகர் பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி, நீங்க கரெக்டா உங்களுடைய காரியத்துல அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்களும் ஆசீர்வாதமா மாறு. உங்கள் நிமித்தமாய் உங்க குடும்பமும் சரி, சமுதாயமும் சரி ஆசீர்வாதமாய் மாறும். இதுதான் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. நிச்சயம் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய காரியத்தை செய்ய உங்க வாழ்க்கையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. God bless you.